Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம எக்காலஜி ரிலேட்டடான கொஷின்ஸ் லூசன் புக்லேருந்து பார்க்கலாம். First question, which state in India is estimated to have the largest coal reserves in India? ஸோ எந்த ஸ்டேட்டில் லார்ஜஸ்ட் கோல் ரிசர்வ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. செகண்ட் ஒன், வேர் இஸ் த ஃபாரஸ்ட் ரிசர்வ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட்? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா டெக்ராடனில் இருக்குது. Third one, Sigmum is famous for. So, in the place வந்து famous for iron. Option B. And fourth one, Sundarbans of Eastern India is an example of. So, it's an example of mangrove forest. Which one among the following is the hotspot for biological diversity in India? So, இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Sundarbans. Option B. Sixth one, the largest river of peninsular India is. So, peninsular Indiaவில் largest river என்ன அப்படின்னா கோதாவரி. Seventh one, match the dams and the states in which they are situated. So, list one. So, Tungabhadra dam. So, இது எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. And then lower பவானி. So, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இடுக்கி இது கேரளாவில் இருக்குது. நாகார்ஜுனா சாகர் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் என்ன 4, 3, 1, 2. ஆப்ஷன் சி. Next one, which one of the following is the highest gravity dam? So, highest gravity dam எது அப்படின்னா பக்ரனங்கல் dam, option C, which is in Himachal Pradesh. Ninth one, what is the longest irrigation canal in India called? So, அது என்ன canal அப்படின்னா இந்திரா காந்தி canal, so option C. 10th one, nuclear energy is a mineral based energy source. It is derived from. So, nuclear energy is derived from uranium, thorium and plutonium. So, answer வந்து all of these. 11th one, when was the first national forest policy issued by the government of India? So, first national forest policy வந்து 1952. 11th one, major coal fields of India are located in the river valley of. So, coal fields வந்து எந்த river valleyல இருக்கு அப்படின்னா தாமோதர். And 13th one, Chota Nagpur region has the largest reserve of coal in India. And reason, Chota Nagpur is a plateau region. So, assertion correct, but reason வந்து ஆப்டான ரீசன் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா both A and R are true, but R is not the correct explanation of A. Option B. 14th one, in India the state known for its sandalwood. ஸோ sandalwood அப்படின்னா கர்நாடகா தான். அண்ட் கோல்டு ரிசர்வ் அப்படின்னாலும் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வரும். நெக்ஸ்ட் ஒன், தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா கரக்பூரில் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ரெயில் வீல் ஃபேக்டரி சிச்சுவேட்டட். ஸோ இது எங்கே இருக்குன்னா எலஹங்கா. 17, which among the following is an international river? ஸோ எந்த இன்டர்நேஷ்னல் ரிவர் அப்படின்னா பிரம்மபுத்திரா. 18th one, the government of India has decided to declare which of the following river as a national river? ஸோ எந்த ரிவர் அப்படின்னா கங்கா ரிவர் தான். அண்ட் 19th one, gold mines in India are located mainly at. ஸோ இது எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா இதில் மெயின்லி எங்கே இருக்குன்னா கோலார். ஸோ கோலார் அண்ட் ஹாட்டி விச் இஸ் இன் கர்நாடகா. ஸோ இந்த இடத்துல அதிகமான கோல்டு மைன்ஸ் இருக்கும். 20th one, the Buckingham Canal which has been declared a national waterway of India recently is a canal running from. ஸோ இந்த கேனல் வந்து எந்த ஏரியாவில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் டு தமிழ்நாடு. ஸோ விஜயவாடா டு விழுப்புரம், ஆப்ஷன் சி. 21, among the following river which one is the largest? ஸோ எந்த ரிவர் லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னா கோதாவரி ரிவர், ஆப்ஷன் ஏ. 22, which one of the following is the central theme of the Chipko movement started by Sundarlal Baguna in 1973? ஸோ இதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தீம் என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், 23rd, the கோர்பா கோல் ஃபீல்ட் இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், த நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி எய்ம் அட் மெயின்டைனிங் ஹவு மச் ஆஃப் த டோட்டல் ஜியோகிராஃபிக் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட். ஸோ எவ்வளோ
ஏரியா வந்து ஃபாரஸ்ட்டு கீழே இருக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்கன்னா 1/3. ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா 33.3% வரும். ஸோ அதை நெக்ஸ்ட் கொஷினில் நம்ம பார்ப்போம். த மினிமம் ஃபாரஸ்ட் கவர் டு மெயின்டைன் எக்காலஜிக்கல் பேலன்ஸ் இன் த பிளெயின் இஸ். ஸோ பிளெயின்ஸில் மினிமம் ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ அப்படின்னு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 33%. 26th, the Red Data Book published by the International Union for Conservation of Nature and Natural Resources contain list of. ஸோ இதில் வந்து எது பற்றின லிஸ்ட் இருக்கும் அப்படின்னா threatened plants and animal species பற்றி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which one of the following is the correct sequence of proved coal reserves in Indian state in decreasing order? ஸோ இந்த டிக்ரீசிங் ஆர்டரில் பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜார்க்கண்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஒடிசா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒடிசா அண்ட் தென் சத்தீஸ்கர் அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதில் எந்த கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், when was the first train steamed off in India? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்போ அப்படின்னா 1853ல் மும்பை டு தானே வந்து ட்ரெயின் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா 15th August. நெக்ஸ்ட் ஒன், where was the electricity supply first introduced in India? ஸோ எந்த இடம் அப்படின்னா டார்ஜிலிங்கில். நெக்ஸ்ட் ஒன், which is the fastest running train on Indian railways? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி டு மும்பை ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். இது வந்து என்ன 150 km/h. ஸோ இது வந்து 2003ல் கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இந்த ரயில்வே நியூ டெல்லி டு மும்பை ராஜதானி எக்ஸ்பிரஸ் வந்து என்னென்னா 4th ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் ட்ரெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2006ல் வந்து கத்திமான் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஸோ 160 km/h. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் fastest running train. Next one, from which of the following towns is not on the golden quadrilateral being created for the roads infrastructure of the country? ஸோ இந்த டவுன் வந்து அதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜபால்பூர் தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், சேம் கொஷின் தான், பட் ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அகெயின் சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், புவனேஸ்வர். ஸோ இதில் வந்து எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது இல்லை அப்படின்னா ஹைதராபாத். ஸோ அஜ்மர், அகமதாபாத், காயா, சென்னை, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர். ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே அந்த ரோட் வந்து பாஸ் ஆகுது. சிக்ஸ்த் ஒன், which of the following is correctly matched with regard to thermal power projects? ஸோ எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோர்பா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கோர்பா கோல்ஃபீல்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ராங். நெக்ஸ்ட் ஒன் ராமகுண்டம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது. அண்ட் தென் தல்ச்சர். ஸோ இது வந்து ஒடிசாவில் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் காவாஸ். ஃபோர்த் ஒன் காவாஸ், இட் இஸ் இன் குஜராத். ஸோ இது கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த டேம்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் விச் தே ஆர் சிச்சுவேட்டட். ஸோ ஹிராக்குட் டேம் வந்து ஒரிசாவில் இருக்குது. அண்ட் தென் மேட்டூர், இட் இஸ் இன் தமிழ்நாடு. மகாநதி, இட் இஸ் இன் சத்தீஸ்கர். அண்ட் அல்மாட்டி, இட் இஸ் இன் கர்நாடகா. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 2413 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், த டெக்ரி ஹைட்ரோ பவர் காம்ப்ளெக்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், which of the following produces maximum crude petroleum in India at present? ஸோ எங்கே அப்படின்னா ஆஃப்ஷோர் பாம்பே ஹை. இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் க்ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 10th ஒன், which one of the following is an abiotic and renewable resource? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். ஸோ ஃபாரஸ்ட் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ் கிடையாது. அண்ட் லிவ் ஸ்டாக் வந்து நாட் அன் ஏபயோட்டிக். ஸோ 11th ஒன், which kind of
power accounts for the largest share of power generation in India. ஸோ என்ன அப்படின்னா தெர்மல் தான். அண்ட் 12th one, the train service Thar Express between India Pakistan originate in India from. ஸோ இது எந்த இடத்துல இருந்து அப்படின்னா பார்மர், இந்த இடத்துல இருந்து தான் இந்தியாவில் வந்து ஒரிஜினேட் ஆகுது. 13th one, which one of the following national highway is the longest? ஸோ இல்லை எது லாங்கஸ்ட் அப்படின்னா NH7 தான். ஸோ இது வந்து 6 states வழியாக வந்து பாஸ் ஆகும். அண்ட் இதோட ப்ரீவியஸ் நேம் பார்த்தீங்கன்னா NH44. And the next one, the money which Government of India spent on the development of infrastructure in country comes from which of the sources? ஸோ இது எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க் ஆர் ADB, இது கரெக்ட் தான். taxes collected from the people, loans from RBI. So answer option E. Next one, which of the following sectors is not considered as infrastructure sector? ஸோ இப்படி வந்து கன்சிடர் பண்ணப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சாஃப்ட்வேர் தான். ஸோ மற்றது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் தான். 16th one, which of the following program is launched to develop basic infrastructure in the country? ஸோ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா பாரத் நிர்மன் ப்ரோக்ராம், ஆப்ஷன் ஏ தான். ஸோ இது வந்து என்னென்னா ரோட்ஸ் எல்லாம் இல்லாத வில்லேஜஸ்க்கு அன்கனெக்டடான வில்லேஜஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காக ரோட்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட தீமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ மற்றதெல்லாமே பார்த்தாலே தெரியும். டெக்னிக்கல் மிஷன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக வந்தது கிடையாது. And 17th one, many times we read in financial newspaper about the performance of the core sector in economy. Which of the following is not included in the core sector of the same? ஸோ இதில் இன்க்ளூடட் ஆகாதது என்ன அப்படின்னா ஆட்டோ செக்டார் தான். 18th one, which of the following program was launched in 2005 to 2006 for creating infrastructure and basic amenities in rural part of the country? ஸோ ரூரல் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் கமிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா பாரத் நிர்மான் ப்ரோக்ராம். ஸோ ஆப்ஷன் இ. 19th one, the Government of India recently decided to create specific financing window for its Mega Bharat Nirman program. This specific financing window will operate through. ஸோ இது வந்து எந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NABARD, ஆப்ஷன் பி. 20th one, which of the following is a program under which electric connections given to people below poverty line? ஸோ எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன குத்தித் ஜோதி. ஸோ ஜோதினாலே லைட்டு. ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து என்னென்னா லைட்டு எரியணும் அப்படிங்கிறது தான் இதோட தீம். ஸோ ஆப்ஷன் வந்து பி. 21, which of the following is not one of the core area identified under Bharat Nirman program? ஸோ இதில் வந்து எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இன்க்ளூட் ஆகும். ஸோ இரிகேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, ரூரல் ஹவுசிங், ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். பட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. 22, tell the name which we read very often in the newspapers is a regulatory body associated with which of the following? ஸோ இந்த ட்ராய் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து எது கூட அசோசியேட்டட் ஆகிருக்கு இந்த செக்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர், டெலிகாம். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்க்கெலாம் அக்ரானைம்ஸ்க்கெலாம் வந்து அப்ரிவேஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும், மோஸ்ட்லி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், தி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி மேட் அ மென்ஷன் that infrastructure development in India should be done on PPP mode only. What is the full form of PPP? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து 2007 கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்
எந்த மாதிரி கொஷின்ஸ் எதுலேருந்துலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 24th கொஸ்டின், சாம்ஜ்ஹவுதா எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 ஸ்டேஷன்ஸ். ஸோ இது வந்து எந்த டூ ஸ்டேஷன்ஸ்க்கு நடுவில் அப்படின்னா நியூ டெல்லி அண்ட் லாகூர். ஸோ அதாவது இது வந்து இந்தியா டு பாகிஸ்தான் போகிற ட்ரெயின், பட் நவ் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீஸ் ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1972 ஓப்பன் பண்ணாங்க, பட் வந்து இப்போ வந்து இது வந்து க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், பாரத் நிர்மன் ப்ரோக்ராம் டஸ் நாட் கவர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ். ஸோ இது வந்து எதை கவர் பண்ணலை அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை கவர் பண்ணலை. 26, as per the news report, MTNL recently launched its 3G services and became the first telecom operator to launch the same in India. What is the full form of G in 3G? So இது வந்து generation. Next one, the facility which allows mobile subscribers to switch from one service provider to another without changing their mobile number is known as mobile number portability. So option C the right answer. 28, as per the newspaper's report, the government of India made an auction of the third generation spectrum recently. Which of the following ministries was actively involved in the process? ஸோ இது வந்து ஓல்டு கொஸ்டின். ஸோ இப்போ 4G வரைக்கும் வந்துட்டு, ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ என்ன அப்படின்னா விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் ஸோ நியூக்ளியர் தவிர மற்ற ரெண்டுமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 30th one, the Indian Railways is in the process of purchasing bullet train technology from which of the following nation? So எதுனா from Japan. Next one, which one of the following was the chairman of the Committee on Pricing and Taxation of Petroleum Products? ஸோ யார் அப்போ சேர்மனாக இருந்தா அப்படின்னா சி ரங்கராஜன். அண்ட் 32nd, which one of the following is the oldest oil refinery in India? ஸோ இது வந்து டிக்பாய், ஸோ which is in Assam. Next one, which one of the following committee was formed to study and suggest pricing for oils and natural gas sectors in India? ஸோ இந்த கமிட்டி வந்து ஸ்டடி அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸிங்கை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன கமிட்டின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பிகேசி கமிட்டி, அதாவது பிகே சத்துர்வதி கமிட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 34th, the concept of sustainable development relates to. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்ஸ் டு என்னென்னா இன்டர்ஜென்ரேஷ்னல் ஈக்விட்டி. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம டெவலப் ஆகணும் வித்தவுட் டிகிரேடிங் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதுதான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ண ரிசோர்ஸை நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணதை இன்னொரு ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டர் ஜென்ரேஷனல் ஈக்விட்டி. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூட தான் ரிலேட் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் நாட் தி எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அது என்ன அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், ஆப்ஷன் சி. Next one, which is the first electric train of India was run between Deccan Queen. So இது வந்து run between Kalyan and Pune, option A. 37, the Rural Infrastructure Fund was set up in 1955 to 1996 is maintained by the. ஸோ ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், நபார்டாக தான் இருக்கும். ஸோ நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நபார்ட் வந்து எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982, ஜூலை 1982. And 38, பாரத் நிர்மன் ஸ்கீம் ஆஃப் யூபிஏ கவர்மெண்ட் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ இந்த யூபிஏ கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து டஸ் நாட் இன்க்ளூட் என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். ஸோ எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இது வந்து எஜுகேஷன் டு 6 to 14 years ஓல்டு சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ இது வந்து கவர் ஆகாது. 39, consider the following statements.
Prime Minister Dr. Manmohan Singh launched the Jawaharlal Nehru Urban Renewal Mission in December 2005. So இதுக்கு வந்து கரெக்டு. The mission will have an initial corpus of 1 lakh crore. ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், இனிஷியலி ஒன்லி 28 ஸ்டேட் கேபிட்டல்ஸ் were benefited from the mission. ஸோ இனிஷியலாக வந்து என்ன 63 ஐடென்டிஃபைட் சிட்டிஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஃபோர்த் ஒன், த மிஷன் எய்ம் டு ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஒர்க் டு த அர்பன் புவர். ஸோ இதுவும் வந்து ரைட் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி தான். 40th one, பாரத் நிர்மன் ப்ரோக்ராம் என்வைசஸ் த கிரியேஷன் ஆஃப். ஸோ இது எதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்படின்னா 10 million hectares ஆஃப் அடிஷ்னல் இரிகேஷன் டியூரிங் 2005 to 2009. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஒன். 41, which of the following is not a component of பாரத் நிர்மன் ப்ரோக்ராம். ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லாம் வராது, ஃபுல்லாகவே வந்து ரூரல் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். 42nd, which of the following is not covered under பாரத் நிர்மன் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா வாட்டர் இரிகேஷன், ரோட்ஸு, டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதாவது பேசிக் அமெனிட்டிஸ் வர்றது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். 43rd, which of the following item of work are included in பாரத் நிர்மன். ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அக்சலரேட்டட் ரிவர் பெனிஃபிட் ப்ராஜெக்ட். ஸோ இது இன்க்ளூட் ஆகும். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுவும் இன்க்ளூட் ஆகும். தேர்ட் ஒன், ஸ்கீம் ஃபார் ரிப்பேர், ரெனோவேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ இதுவும் இன்க்ளூட் ஆகும். ஃபோர்த் ஒன், ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு பீப்புள் டியூரிங் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். 44, the nodal agency for implementing the rural infrastructure development fund programs. ஸோ இது என்ன அப்படின்னா நபார்ட். ஸோ நாடல் ஏஜென்சி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அது சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு பிளானை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது யார் அந்த மாதிரி. ஸோ இது யார் அப்படின்னா நபார்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பாரத் நிர்மன் யோஜனா இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இது வந்து என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரிலேட் ஆகிருக்கும். ஆப்ஷன் ஏ. 46th, பாரத் நிர்மன் இன்க்ளூட். ஸோ இது வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், bring an additional 1 crore hectare under assured irrigation. ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், to provide connectivity to all villages that have a population of 2000. ஸோ 2000 கிடையாது, 1000. நெக்ஸ்ட் ஒன், to give telephone connectivity to the remaining villages. ஸோ இது இன்க்ளூட் ஆகும். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், பாரத் நிர்மன் பிளான் இஸ் அசோசியேட்டட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப். ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் பி. 48 டேஷ் இஸ் நாட் எ நியூக்ளியர் பவர் சென்டர். ஸோ என்ன அப்படின்னா ஷமீரா. ஸோ இங்கே வந்து நியூக்ளியர் பவர் சென்டர் கிடையாது. அண்ட் 49 ஹைடல் பவர் பொட்டான்ஷியல் இஸ் தி ஹையஸ்ட் இன் கேஸ் ஆஃப். ஸோ இது வந்து எந்த இடத்துல ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. ஆப்ஷன் டி. 50th ஒன், த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வாஸ் செட்டப் இன். ஸோ இது வந்து எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959. ஆப்ஷன் சி. 51, which one of the following bring out the publication called Energy Statics from time to time. ஸோ எனர்ஜி ஸ்டாட்டிக்ஸை பற்றி பப்ளிஷ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி. 53rd, among other things, which one of the following was the purpose for which Deepak Parekh committee was constituted. ஸோ எதுக்காக இந்த கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு
ஃபினான்ஷியல் மெஷர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்ஷன் பி தான், டு சஜஸ்ட் மெஷர் ஃபார் ஃபினான்சிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் 54th one, in the context of India's 5-year plan, a shift in the pattern of industrialization with lower emphasis on heavy industries and more on infrastructure begins in. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மேலே உள்ள அந்த கவனத்தெல்லாம் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே வந்து ஹையான கவனத்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து 6th பிளான் தான், 6th 5-year பிளான் தான். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? Despite having large reserves of coal, why does India import millions tons of coal? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ பாலிசி ஆஃப் இந்தியா டு சேவ் இட்ஸ் ஓன் கோல் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பவர் பிளான்ஸ் இன் இந்தியா ஆர் கோல் பேஸ்ட் அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் கோல் வித்தின் த கண்ட்ரி. ஸோ இது கரெக்ட் தான். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, steel companies needed large quantity of cooking coal which has to be imported. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் ஒன், சோஷியல் செக்டார்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைசஸ் டியூ டு. ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, லாங் லாஸ்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரொம்ப நாள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறது. ஸோ இது எதனால் அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரி பயாஸ். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் அ கண்ட்ரி இஸ் ரெப்ரசன்டட் பை. ஸோ இது வந்து என்ன, பெர் கேபிட்டா இன்கம் வச்சு தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து சொல்ல முடியும். அண்ட் தேர்ட் ஒன், which plan gave emphasis on removal of poverty for the first time? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா என்ன, 5th 5-year plan தான். And next one, NREP is an abbreviation form of. ஸோ இது எதோட அப்ரிவேஷனா, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்டல் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் ஒன், when was ஜவஹர் ரோஜர் யோஜனா லான்ச்டு? ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா 1989. Sixth one, which is not the objective of public procurement and distribution system followed by Indian government. So which is not the objective கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஆப்ஷன் சி. ஸோ மற்ற என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரெண்டு பேருமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பர்சனல் அண்ட் ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டியும் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், எ சிச்சுவேஷன் வேர் வி ஹாவ் பீப்புள் ஹூஸ் லெவல் ஆஃப் இன்கம் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு மீட் த மினிமம் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கன்சிடர்ட் அஸ். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா அப்சல்யூட் பாவர்ட்டி. அவங்களால அவங்களோட மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரை கூட மீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அது பேர் என்னென்னா அப்சல்யூட் பாவர்ட்டி. எய்த் ஒன், நேச்சர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் வந்து என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா, சீசனல் அண்ட் டிஸ்கைஸ்டு. ஸோ போத் ஏ அண்ட் பி. சீசனல் அப்படின்னா சீசனலாக மட்டும்தான் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ரிமைனிங் டைமில் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. டிஸ்கைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 5 மெம்பர்ஸ் வேலை பார்க்குற இடத்துல 10 மெம்பர்ஸை வந்து வேலைக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிற சேலரியும் வந்து அதிகமாக கிடைக்காது, கம்மியாக கிடைக்கும். ப்ளஸ் இவங்களோட ஸ்கில்ஸுமே வந்துன்னா ஃபுல்லாக யூட்டிலைஸ்ட் ஆகிருக்காது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், which one of the following type of unemployment is common in Indian agriculture? ஸோ ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி. 10th ஒன், the implementation of ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா sets with. ஸோ இந்த ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வந்து, ரோஜ்கர் அப்படின்னா வந்துன்னா வேலைவாய்ப்பு. ஸோ இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் பஞ்சாயத்து தான். ஆப்ஷன் ஏ. 11th one, the government has renamed NREGA scheme and the name associated with the scheme is that of. ஸோ இது வந்து என்னென்னா மகாத்மா காந்தி ஸ்கீம் சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க, கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
12th one, the community development program was started on. ஸோ எப்போ community development program வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 1952, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் இனிஷியேட்டட் ப்ரைமரிலி. ஸோ இது எதுக்காக ப்ரைமரியாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிங் அபவுட் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ் த்ரூ செல்ஃப் ஹெல்ப், ஆப்ஷன் பி தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து வில்லேஜ் ரிலேட்டடாக எது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ இது வந்து என்னென்னா செல்ஃப் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆகுறது தான். ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் த்ரூ செல்ஃப் ஹெல்ப். 14th one, consider the following indicators. So first one, life expectancy at birth, adult literacy rate, infant mortality rate. Which of these taken into account while preparing the HDI in India? So HDI in Indiaவில் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்ப்பாங்க, அண்ட் தென் வந்து அடல்ட் லிட்ரஸி பார்ப்பாங்க, அண்ட் தென் வந்து இன்கம் அதாவது இன்கம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து வராது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான், ஆப்ஷன் ஏ. 15th one, the principal objective of SSA, Sarva Shiksha Abhiyan, of the Ministry of Human Resource Development is to provide. ஸோ எங்களோட பிரின்சிபல் ஆன அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எலிமெண்டரி எஜுகேஷன் டு ஆல். ஸோ ரைட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், மிட் டே மீல் இஸ் அ ஸ்கீம் டு ப்ரொவைட் நியூட்ரியஸ் ஃபுட் டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு தான். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 17th one, Sarva Shiksha Abhiyan is aimed at the education of which of the following. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years தான். ஸோ ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். 18th one, which of the following is true about NREGA? ஸோ இதில் எதெல்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அப்ளிகபிள் இன் 100 rural districts. ஸோ அப்போலாம் இல்லை, இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ரூரல் டிஸ்ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இட் கிவ்ஸ் அ guaranteed employment of 100 days for those who are eligible for the same and also willing to take it. ஸோ 100 நாள் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் போட்டாங்களா, அதுதான் இது. ஸோ இது செகண்ட் ஒன் கரெக்டு. தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ஆக்ட் is applicable only for men between 21 to 65. Women does not get the benefit of the same. ஸோ என்ன அப்படின்னா 1/3 வந்து கண்டிப்பாக விமன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following scheme was launched to promote basic education in India and attract children in school going age to attend the classes? ஸோ அதுக்கு எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் டே ஸ்கீம் தான். 20th one, which of the following is not a social development scheme launched by Government of India? ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட்காக லான்ச் பண்ணப்பட்டது கிடையாது அப்படின்னா லுக் ஈஸ்ட் பாலிசி இதுதான். ஸோ இது வந்து என்ன எக்கனாமிக் இன்டெகிரேஷன் வித் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட எக்கனாமிக் இன்டெகிரேஷனுக்காக பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஸோ 21, which of the following scheme was launched to provide cooked food to school going children in India so that they are motivated to come to school regularly? ஸோ குக்கு ஃபுட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் தான். ஸோ ஆப்ஷன் சி. 22nd, which of the following program is being implemented by NABARD? ஸோ NABARD வந்து எந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், ஆப்ஷன் டி தான். Next one, 23rd. The midday meal scheme has been launched by the Union Minister of எந்த மினிஸ்டர் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெப் இஸ் த அப்ரிவேஷன் நேம் ஆஃப் த வெல்ஃபேர் ப்ரோக்ராம் டு ஹெல்ப். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா விமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னென்னா சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இதோட அப்ரிவேஷன். ஸோ இது வந்து விமனுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரோக்ராம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் டி இன் த அப்ரிவேஷன்
ஐஆர்டிபி ஐ அப்படிங்கிற அப்ரிவேஷன் ஐஆர்டிபியில் ஐ அப்படிங்கிறத வந்து எது குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐஆர்டிபி வந்து என்னென்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட்டட். 26. Which of the following is the scheme for which entire premium of the assured person is paid by the center government? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிக்ஷா சஹாக் யோஜனா ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து பெய்ட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which of the following is a project to develop watersheds in India? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NWDPRA தான், நேஷ்னல் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் ஃபார் ரெயின்ஃபெட் ஏரியாஸ். ஸோ ஆப்ஷன் டி தான். 28. Which of the following indexes is designed and launched to improve the living standard of the urban poor? ஸோ இது வந்து அர்பன் புவருக்கு வந்து அவங்களுக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஷா அக்ரிடேட்டட் சோஷியல் 28. Which of the following indexes is developed to measure life expectancy, level of literacy, education and standard of living people in the country? ஸோ இது வந்து என்னென்னா ஆப்ஷன் டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், which of the following scheme is designed and launched to improve the living standard of the urban poor? ஸோ அர்பன் புவருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், இது வந்து ஆஷா. ஸோ இதுவும் அர்பன் புவர் பீப்புளுக்காக தான். ஸோ இது வந்து டியூரிங் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே கைடன்ஸாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது பண்ணது. அண்ட் தென் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இதுவும் அதே தான், ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஹெல்ப் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வால்மீகி அம்பேத்கர் மாலினி பஷாத்தி ஆவாஸ் யோஜனா. ஸோ இது வந்து என்ன ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், ஸோ எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இது ஆப்ஷன் டி. 30th one, which of the following is not a social sector program of the government of India? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், என்ன அப்படின்னா லுக்கீஸ்ட் பாலிசி. ஸோ இது வந்து என்னென்னா சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது. 31. As per the recent reports published in newspaper magazines, India ranked at a lower level in hunger index. The hunger index is a measure of which of the following? ஸோ இந்த ஹங்கர் இண்டெக்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கேலரிஸ் டிஃபிஷியன்ட் இது இன்க்ளூட் ஆகும், சைல்டு மேல்நியூட்ரிஷன் இன்க்ளூட் ஆகும், ரேட் ஆஃப் சைல்டு மார்டலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ரேட் ஆஃப் லிட்ரஸி வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ 1, 2 and 3 வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், 1, 2 and 3. 32nd, which of the following scheme launched by the government of India provided a guaranteed 100-day employment to rural employers seekers in India? ஸோ 100 நாள் வேலைவாய்ப்பு வந்து எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NREGA தான், அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், which of the following two programs are the part of the National Social Assistance Program of Government of India? ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் வந்து பார்ட் ஆஃப் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான், நேஷ்னல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது வந்து அசிஸ்டன்ஸ் தான். அந்த நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், ஸோ இது வந்து அசிஸ்டன்ஸ்க்காக தான். ஸோ மற்ற எதுவுமே வந்து அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அசிஸ்டன்ஸ் அப்படின்னா மணி, இப்போ வந்து முதியோர் திட்டம்னா இது அவங்களுக்கு மணி வந்து அசிஸ்டன்ஸாக கொடுக்கறது. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக வரும். 34th, which of the following program was launched to tackle special problems faced by those areas which are affected by drought condition frequently? ஸோ ட்ராஃப்ட் கண்டிஷனில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ட்ராஃப்ட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம், வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த 3மே தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆல் 1, 2, 3. 35. Many times we see in newspapers. ஸோ PPP ஓட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது என்னென்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ ஆப்ஷன் பி தான்.
Next one, 36th, which of the following scheme is not a part of National Social Assistance Program? ஸோ இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் நேஷ்னல் அசிஸ்டன்ஸ், நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், இதுவும் அசிஸ்டன்ஸ், சர்வீசஸ் ஃபார் த புவர் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து என்னென்னா அசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். 37, which of the following is not a social program launched by the government of India? ஸோ நாட் அ சோஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஸ்கீம் தான். இது வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடானது. ஸோ மற்றது எஸ்எஸ்ஏ, என்ஆர்இஜிஏ, மிட் டே மீல் ஸ்கீம், நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் தான். 38, which of the following is the name of the organization created to provide full employment and self-reliance to the women folk in India? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SEWA தான். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென்ஸ் அசோசியேஷன். ஸோ இது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் டு விமன் இதுக்காக தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. 39, which of the following organization is specifically set up to boost overall rural development in India? ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரப்பட்டது என்ன அப்படின்னா நபார்டு தான். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.